Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா சைன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான். நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படின்றது படிச்சிருப்பீங்க. சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ், காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ அதெல்லாமே ஒரு ரேஷியோ மாதிரி இருக்கும், கரெக்டாக? ஸோ அதனால தான் அதை ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதாவது சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்துட்டு 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 4 குவாட்ரண்ட்ஸ்லையும் உங்களுக்கு சைன் தீட்டா காஸ் தீட்டாக்கெலாம் டிஃப்ரெண்ட் சைன் இருக்கும், ஓகேவா? ஏன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சைன் வருது அப்படிங்கிற அந்த ஒரு மீனிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். நம்ம நார்மலாக நம்ம டீச்சர்ஸ் நம்மக்கிட்ட சொல்லி கொடுக்குறது என்னென்னா, இங்கே எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸுமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். இங்கே சைனும் கொசிக்கனும் மட்டும் பாசிட்டிவாக இருக்கும். இங்கே டேனும் காட்டும் மட்டும் பாசிட்டிவாக இருக்கும். இங்கே சீக்கனும் கொசிக்கனும் மட்டும் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நிமோனிக்ஸ்லாம் இருக்குது. ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஆல் சில்வர்னா சைனு, ஓகேவா? டீ கப்ஸ்னா உங்களுக்கு வந்துட்டு கொசிக்கன் காசும் சீக்கணும், உங்களுக்கு சீக்கணும், அதுக்கப்புறம் காஸ் தீட்டாவும் உங்களுக்கு இங்கே பாசிட்டிவாக இருக்கும், ஓகேவா? கப்ஸ்னால காஸ் தீட்டா அப்படின்ற மாதிரி வருது. ஓகே, ஃபைன். ஸோ ஏன் இப்படி வருது? ஏன் அதோட இங்கே மட்டும் இது இந்த வீட்டுக்குள்ளே சைனு கொசிக்கனும் மட்டும் ஏன் பாசிட்டிவாக இருக்காங்க? இந்த வீட்டுக்குள்ளே டேனும் காட்டும் மட்டும் ஏன் பாசிட்டிவாக இருக்காங்க? இந்த வீட்டுக்குள்ளே சீக்கனும் காசும் மட்டும் ஏன் பாசிட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்துக்கோங்க, ஓகேவா? யூனிட் சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் நம்ம எப்படி சொல்லுவோம்னா காஸ் தீட்டா கமா சைன் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, காஸ் தீட்டா கமா சைன் தீட்டா ஏன் வந்ததுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து இங்கே ஒரு லைன் ஆரிஜினுக்கு ட்ரா பண்ணுறீங்க, தீட்டாவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல ஒரு லைன் வரும், இந்த இடத்துல ஒரு லைன் வரும், கரெக்டாக? தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னது? சைன் தீட்டா, ஓகே? அப்போ இது வந்து ஒய் ஆக்சிஸாக இருக்கா, அதனால தான் இங்கே சைன் தீட்டான்னு வருது, ஓகே? அதே மாதிரி தீட்டாக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கிறது என்னது? காஸ் தீட்டா, ஓகே? திஸ் லைன் இஸ் ஈக்குவல் டு திஸ் லைன், ரைட்? இந்த லைன் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் தானே குறிக்குது. ஸோ அதனால இது காஸ் தீட்டா அப்படின்னு வரும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது காஸ், தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது சைன், ஓகே? ஃபிசிக்ஸ்லேயும் உங்களுக்கு வரும்ல, தீட்டாக்கு அட்ஜசண்ட்டில் இருக்கிறது காசு, தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது சைன், முடிஞ்சு. இப்போது இங்கே உங்களுக்கு வந்து சைனும் சரி காசும் சரி, எக்ஸ் ஆக்சிஸும் சரி ஒய் ஆக்சிஸும் சரி உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால காஸ் பாசிட்டிவாக இருக்கும், ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால சைன் பாசிட்டிவாக இருக்கும். டேன் வந்து சைனையும் காசையும் கொண்டு தான் வருது. டேன் தீட்டா அப்படிங்கிறது என்னது? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ இது ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி உங்களுக்கு டேன் தீட்டாவும் பாசிட்டிவாக இருக்கும். காட் தீட்டா அப்படிங்கிறது என்னது? காஸ் தீட்டா பை சீக்கன் தீட்டா. ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் இப்போ நம்ம படிச்சுட்ருக்கோம். ரெண்டும் பாசிட்டிவாக இருக்கனால காட் தீட்டாவும் ஆப்வியஸ்லி பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி தான் சீக்கன் தீட்டாங்கிறது 1 பை காஸ் தீட்டா. காஸ் தீட்டா பாசிட்டிவ்னால சீக்கன் தீட்டாவும் பாசிட்டிவ். கொசிக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா பாசிட்டிவ்னால கொசிக்கன் தீட்டாவும் பாசிட்டிவ். ஸோ எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸுமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு வாங்க. செகண்ட் குவாட்ரண்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ் மட்டும் நெகட்டிவாக இருக்கும், ஒய் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும், கரெக்டாக? அதாவது நீங்கள் இங்கே ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணும்போது எக்ஸ் வந்து மைனஸ் காஸ் தீட்டானும் ஒய் ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு சைன் தீட்டானோ தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். செகண்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு சைன் வந்து பாசிட்டிவாக இருக்குது. செகண்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்தவரையில் சைன் தீட்டா பாசிட்டிவாக இருக்குது, காஸ் தீட்டா வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது, ஓகேவா? அப்போ டேன் தீட்டா என்னவாக இருக்கும்? டேன் தீட்டாங்கிறது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ இது பாசிட்டிவ் பை இது நெகட்டிவ்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி நெகட்டிவ் வரும். காட் தீட்டா அப்படிங்கிறது என்னது? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. நெகட்டிவ் பை பாசிட்டிவ்னா உங்களுக்கு நெகட்டிவ் வந்திருக்கும். சீக்கன் தீட்டா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 1 பை காஸ் தீட்டா. காஸ் வந்து நெகட்டிவ், அப்போ 1 பை நெகட்டிவ்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி நெகட்டிவ் தான் வரும். அப்புறம் கொசிக்கன் தீட்டா அப்படின்னு சொல்லும்போது கொசிக்கன் தீட்டானா 1 பை சைன் தீட்டா. சைன் தீட்டா பாசிட்டிவாக இருக்கனால கொசிக்கன் தீட்டா பாசிட்டிவாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்தவரை சைனும் கொசிக்கனும் மட்டும் தான் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க,
ஓகேவா? இப்போ இதே நம்ம தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு போக போகிறோம். தேர்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா எக்ஸும் சரி ஒய்யும் சரி உங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்கும். கரெக்டாக? ஏன்னா எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ்குள்ளே தான் இருக்குது. இங்கே இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் தீட்டா கமா மைனஸ் சைன் தீட்டா ரெண்டுமே நெகட்டிவாக தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா? அதனால் சைன் தீட்டாவோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும், காஸ் தீட்டாவோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். tan தீட்டாவோட வேல்யூ சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவா நெகட்டிவ் நெகட்டிவ்னு இருந்ததுன்னா ரெண்டும் கேன்சல் ஆகி பாசிட்டிவாக மாறிடும். காட் தீட்டா அப்படின்னு சொல்லும்போது காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ரெண்டுமே நெகட்டிவ் நெகட்டிவ் கேன்சல் ஆகி ப்ளஸ்ன்னு வந்துடும். அடுத்தது சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டானா 1 பை காஸ் தீட்டா 1 பை நெகட்டிவ்ல இருக்கும் போது நெகட்டிவ் ஆகிடும். அதுக்கப்புறம் கொசிக்கன் தீட்டான்னு சொல்லும்போது 1 பை சைன் தீட்டா 1 பை நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு அகைன் நெகட்டிவாக இருக்கும். அதனால தான் தேர்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு டேனும் காட்டும் மட்டும் தான் பாசிட்டிவ்ல இருக்கும்னு சொல்கிறாங்க, மற்றதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படின்றத டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவாக இருக்கும், ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவாக இருக்கும். ஓகே, அப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் காஸ் தீட்டா, ஒய் ஆக்சிஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும் சைன் மைனஸ் சைன் தீட்டா. அப்போது நான் இங்கே ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கு போடுறேனே உங்களுக்கு காஸ் தீட்டா எப்படி இருக்குது பாசிட்டிவாக இருக்குது, சைன் தீட்டா எப்படி இருக்குது நெகட்டிவாக இருக்குது, டேன் தீட்டா வந்துட்டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்போ நெகட்டிவ் பை பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஆகிடும். காட் தீட்டா அப்படிங்கிறது காஸ் தீட்டா பை சைன் தீட்டா பாசிட்டிவ் பை மைனஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டாங்கிறது 1 பை காஸ் தீட்டா, ஸோ 1 பை பாசிட்டிவ் வேல்யூங்கிறது பாசிட்டிவ் தான். அப்புறம் கொசிக்கன் தீட்டானா 1 பை சைன் தீட்டா அப்போ 1 பை நெகட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ. அதனால் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து காசும் சீக்கனும் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும்னு சொன்னோமா, காசும் சீக்கனும் மட்டும் பாசிட்டிவாக இருக்குது. புரியுதா? ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, லைக் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இது ரெண்டு தான் பாசிட்டிவாக இருக்கும், மற்றதெல்லாம் நெகட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல எப்பப்போ என்னென்னலாம் பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நான் பேசிக்காக இந்த 11th ஸ்டாண்டர்ட் ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு டேப்லெட் காலத்தை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.